வணக்கம் மக்களே, நான் உங்கள் லோக்கல் பையன் பரத். இந்த வீடியோல அவசர அடி பேச்சுலர் சிக்கன் குழம்பு அந்த ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஏன் அவசர அடின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிக்கன் குழம்ப ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல ஈஸியா செஞ்சிடலாங்க. அதுவும் தக்காளி வெங்காயம் இருந்தா மட்டும் போதும். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி தனியா இருக்கிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைமும் சேவ் ஆகும். இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு உள்ள போயிட்டு எப்படி இந்த சிக்கன் குழம்பு செய்யறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. மக்களே, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரேண்டமா கட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரே அளவுலலாம் இல்லை, ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்க தான் போறோம். மக்களே, இந்த சைஸ்ல இருக்கிற ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை குட்டி குட்டியாவே நறுக்கிக்கோங்க. மக்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி பவுல்ல 3 லவங்கம், சும்மா 2 பட்டை எடுத்துக்கோங்க, போட்டுருங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை வந்துட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி இந்த சைஸ் இருந்தா போதும். பூண்டு ஒரு சின்ன பூண்டு ஒரு 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 10 பல்லு இல்லைன்னா 20 பல்லு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வாங்க போய் அரைப்போம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி வந்தா போதும். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல், அதாவது கடாயை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா, ஆயில் உங்க தேவைக்கு ஏற்றார் போல் ஒரு பிரியாணி இலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. இந்த வெங்காய பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு போட்டுருவோம். இவ்வளவுதாங்க. அதான் சொல்றேன், இந்த அரைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலையா இருக்கும். இது வந்து மெயினா பேச்சுலர்ஸ், என்ன மாதிரி சிங்கிளா பேச்சுலரா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. சட்டுன்னு ஒரு கரெக்டா ஒரு 20 நிமிஷம் இல்ல 1/4 மணி நேரத்துலயே செஞ்சிடலாம். சிக்கன் வேகிற டைம் இந்த வெங்காயம் சார்ந்து இது பண்ற டைம் மட்டும்தான். நல்லா பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போய் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிற டைம்ல பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டுடுறோம். உப்பிப்பே போட்டுருங்க, அப்பதான் தக்காளி சீக்கிரமா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு முதல்ல சிறிதளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கொஞ்சமா கொத்தமல்லி தூள், சிக்கன் குழம்பு மசாலா ஒரு ஸ்பூனு. நல்லா பச்சை வாசம் போற வர, அடி பிடிக்காம இருக்கு, கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போற வர கிளறுங்க. A few moments later. இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டுருச்சா, மசாலெல்லாம் போட்ட பின்னாடி நல்லா எண்ணெய் விட்டுருச்சு. ஒரு கிளறிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட்டுருவோம். இது வந்துட்டு ஒரு 1/2 kg சிக்கன் தான். ஏன்னா நான் ஒருத்தன் அப்படின்றதுனால மட்டும் வெறும் 120க்கு வாங்கினேன். 1/2 kg தான். இப்போ தண்ணி கரெக்டா ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம் சிக்கன் வேகிறதுக்காக. வாவ், பாருங்க எப்படி கொதிக்கிறான்னு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படி இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவி பதத்துல இருந்தாதான் பிடிக்கும், அதனால இன்னொரு 5 மினிட்ஸ் விடுறேன். ஓகே, கரெக்டான பதம் வந்துடுத்து. இப்பொழுது நாம் மல்லித்தலையை கடைசியா சேர்த்துக்கலாம்.
எனக்கு கொஞ்சம் மல்லி அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த வாசமே செம்மையாக இருக்கும். மக்களே, இது டேஸ்ட் பார்க்கும் நேரம். வாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மக்களே, அவசரடி சிக்கன் குழம்பு, வெள்ளை சோறு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சத்தியமாக சொல்கிறேங்க, நான் செஞ்சதுக்காக சொல்லலை, உண்மையாலுமே இங்க பாருங்க பீஸு கறியும் செம்மையாக வந்துருக்குது. உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு திடீர்னு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இன்னுமே சூப்பராக இருக்குங்க. பயங்கர பசி மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்னோட ரெசிபி, நான் டக்குன்னு செய்யறது இந்த மாதிரி தான் செய்வேன், ஈஸியாக செய்யணும்னா. இதை பற்றி ஏதாவதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுட்டு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.